வணக்கம். நான் டாக்டர் சிவசங்கரி லைஃப் சென்டரிலிருந்து. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, முக்கியமான பர்சனுக்கு. யாருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சிறப்பு குழந்தைகளுக்கு சிறப்பான மலர் மருத்துவம் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அந்த சிறப்பு குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் இந்த இடத்துல இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஆக்சுவலி நிறைய பேரண்ட் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, குழந்தை கொஞ்சம் ஹைப்பராக இருக்கிறாங்க, கொஞ்சம் குறும்பு அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே அவங்களாவே என் குழந்தைக்கு ஏடிஹெச்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்க இருக்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாத அளவில் இருக்கிற குழந்தைங்க கொஞ்சம் குறும்பு பண்ணுறாங்க, நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக குறும்பு இருக்குது, அதை பேரண்ட்டால் டாலரேட் பண்ண முடியலை அப்படிங்கும்போது இம்மீடியட்டாக ஏடிஹெச்டி அப்படின்னு ஒரு லேபிளிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். சம்டைம்ஸ் ஒரு குழந்தைக்கு அவங்களுக்கு பைப்போலார் மாதிரியான ப்ராப்ளங்கள் இருந்தாலோ, இல்லை லேர்னிங் டிசபிலிட்டி ரிலேட்டடான ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலோ, இல்லை அவங்களுக்கு ஒரு மாதிரி அட்டென்ஷன் டெஃபிசிட்டாக இருக்கிற குழந்தையா இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் ஒரு குழந்தைக்கு அதிகமாக இருந்தாலும் சரி, ஸோ இவங்க எல்லாருமே கொஞ்சம் இம்பல்சிவிட்டி இருக்கிற மாதிரி தான் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ படிக்கணும்னு சொன்னால் பெரும்பாலும் இந்த லேர்னிங் டிசபிளாக நம்மக்கிட்ட வர ட்ரைனிங்க்கு வர குழந்தைங்கள நிறைய கவனிச்சிருக்கோம். ஸோ அவங்களால அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல அவங்க ரொம்ப ஹைப்பராக கொஞ்சம் சில ஆக்டிவிட்டீஸ் அவங்க நமக்கு பதிலாக எதிராக நமக்கு வெளிப்படுத்துவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு அது பிடிக்கலை. அந்த மாதிரியான விஷயம் ரொம்ப நுணுக்கமான விஷயமோ இல்லை ஓவராக கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தையோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வைக்கும்போது அவங்கக்கிட்ட அந்த ஒரு ஹைப்பர்னஸ் வெளிப்படும். ஸோ உடனே என்னோடய குழந்தைக்கு ஏடிஹெச்டி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு தயவுசெய்து வராதீங்க. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக சில வீடியோஸ் பார்த்துட்டு கால் பண்ணுற பேரண்ட்ஸ் ஆகட்டும், சில பேரண்ட்ஸ் அவங்க எழுதியிருக்கிற நோட் ஆகட்டும், அவங்களையே நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்புகிறதாகட்டும், நான் எல்லாம் பார்க்க தான் செய்கிறேன். பட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. உண்மையாகவே அவங்களுக்கு ஒரு அப்படி டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அது சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனல் கிட்ட போய் ஒரு அசஸ்மெண்ட் எடுக்கலாம். ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அப்ரோச் பண்ணி நீங்கள் ஒரு அசஸ்மெண்ட் பார்க்கலாம். இல்லை ஒரு பீடியாட்ரிஷியன்கிட்ட போய் அவங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கலாம். இல்லை சைக்காட்ரிக்ஸ்ட்டை போய் நீங்கள் அவங்களோட சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ இப்படி அந்த நேரத்தில் இப்போ சைக்காட்ரிஸ்ட்டை போனீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சைக்காட்ரிக் ட்ரக் ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்குது. குழந்தைக்கு ஒரு சிரப் மாதிரியோ ஏதோ ஒரு விஷயம் கொடுக்கணும். அந்த பிரெயின் கெமிக்கலில் ஒரு சேஞ்சஸ் இருக்குங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா தான் அது சரியாகும்னா நம்ம அதையும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இதெல்லாம் பேசிக் இனிஷியல் ஸ்டெப்ஸ். இது எதுவுமே பண்ணாமல் கொஞ்சம் துருத்துருன்னு இருக்காங்களா, பொருளெல்லாம் உடைக்கிறாங்களா, அப்போ அவங்களுக்கு இது மட்டும்தான் பிரச்சனை இருக்குன்றதை கூட நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம். ஏன்னா அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் இருக்குது ஒரு குழந்தைக்கு இயற்கையாகவே பிறக்கும் போதுலேருந்து கொஞ்ச நாளில் அது டெவலப் பண்ணியிருக்கு அப்படின்னாலும் அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இம்பல்ஸாக பிஹேவ் பண்ணுறதை தான் காமிப்பாங்க. பெரியவங்களாக வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி செய்கிறதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறோம். எனக்கு ஓசிடி இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பட் ஒரு குழந்தைக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அது அந்த விஷயத்தை திருப்பி திருப்பி செய்யணுங்கிற பேரில் ரிப்பீட்டடாக ஒரு ஒர்க்கை பண்ணுறது, இல்லைனா அதை ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த விஷயத்தை பண்ணுறது. ஸோ இப்போ வேறு ஏதோ ஒரு சிம்டத்தை பிடிச்சிக்கிட்டு இது ஏடிஹெச்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு லேபிளிங் பண்ணி அது ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட் சர்ச் பண்ணுறது, அது மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம். உங்களுக்கு அப்படி ஒரு டவுட் வந்துருச்சு அப்படின்னாலே நான் சொன்ன இந்த பர்சன்ஸ்கிட்டலாம் நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் ஒரு அசஸ்மெண்ட் எடுத்துகிட்டு அது கன்ஃபார்ம் ஆகும் பட்சத்தில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம போகலாம். ஸோ இந்த ஒரு விஷயம்தான். இவங்களுக்கு மலர் மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஏடிஹெச்டி ஆகட்டும், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் ஆகட்டும், இது அத்தனைக்குமே அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்குது. சில பேருக்கு ஸ்பீச் தெரப்பி, ஓடி, அதே நேரத்தில் ரெமெடியல் கிளாஸஸ்ஸு, அதுக்கப்புறம் மெடிகேஷன்ஸு இத்தனையும் தேவைப்படும். இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் கூடவே மலர் மருந்துகளும் நீங்கள் கொடுக்கும்போது தான் உண்மையாகவே மேனேஜபிள் ரிசல்ட்ஸும் இல்லை எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ரிசல்ட்ஸ் கூட நம்ம அச்சீவ் பண்ண முடியும். எடுத்த எடுப்புலேயே இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது ஏன்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே ட்ரீட்மெண்ட் கிடையாது, சப்போர்ட்டிவ் சிஸ்டம். லைஃபுக்கு தேவையான ஸ்கில்ஸ் அவங்களுக்கு கொடுத்து சர்வைவல் மோடுக்கு அவங்கள எடுத்துகிட்டு போகிறதுக்கான சிஸ்டம் இதெல்லாம்.
ஸோ அப்போ மலர் மருந்து கொடுக்கும்போது இந்த சிஸ்டத்துக்கு அவங்க பெட்டராக கோஆப்ரேட் பண்ணுவாங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணுமே தவிர, நீங்கள் ஏடிஹெச்டி வந்துச்சா உடனே மலர் மருந்து, ஆட்டிசம் இருக்கா உடனே மலர் மருந்து, அப்படி நீங்கள் தயவுசெய்து அந்த மாதிரி போய் ஏமாறாதீங்க. ஏன்னா இப்போ சில பேரண்ட்டை நான் வந்து கொஞ்சம் ரேண்டமாக ஸ்கூல்ஸ்லேயும் அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். நம்மக்கிட்ட இங்கே வர்றவங்களும் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட், உங்கள் குழந்தைகிட்ட ஏதாவது சேஞ்சஸ் நீங்கள் பெருசாக பார்க்குறீங்க, அது உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது, உங்களை கலவரப்படுத்துது அப்படின்னா நீட்டாக போய் ஒரு அசஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு பாருங்கள். பீடியாட்ரிஷியன் ஒப்பீனியன் கேளுங்க. இல்லை சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்தா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அவங்கள கூட தாராளமாக அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இனிஷியல் ஸ்டெப்ஸு ஃபஸ்ட்டு எடுக்கணும். இன்னும் நிறைய பேருக்கு என்னென்னா, இவங்ககிட்டலாம் போய் அவங்க வேறு ஏதாவது பெருசாக சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றதையும் கேட்குறீங்க. அவங்க என்ன வேணாலும் பெருசாக சொல்லட்டும், பட் நம்ம வந்து ஏர்லியாகவே ஒரு விஷயத்தை டிடெக்ட் பண்ணுறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஒரு வியாதியானது கூட ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்க்கு போனதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி நம்மளால் ட்ரீட் பண்ணுறது வந்து நடக்காத காரியம். அது மட்டும் இல்லாமல் சிலதுக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப டைம் ஆகும், அந்த ஹீலிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கே. பட் நம்ம ஏர்லியராக சின்னதாக இருக்கும்போது அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா, இங்கே சப்போர்ட்டிங் சிஸ்டம் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதில் ஒரு சில விஷயங்களை சின்னதாக அடாப்ட் பண்ணி வரும்போது ரொம்ப லாங் ரன் போகிறத விட ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்லேயே அவங்களுக்கு நல்ல நல்ல ரிசல்ட்ஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் இதை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். இதை பற்றின ஒரு அவேர்னஸை தெரிஞ்சவங்களுக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிறப்பு குழந்தைகளை வச்சுக்கக்கூடிய பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பேரண்ட் யாருக்காவது சிறப்பு குழந்தைகள் இருக்காங்கன்னாலும் சரி, அவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம வேறு சில விஷயங்களை இதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி.